நாம் சிந்திக்கிறோம். அதாவது எப்படின்னா, முதலாவது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்தாலும் நன்மையும் தீமையும் எல்லாருக்கும் வாழதான் செய்யணும். ஏன்னா வசனமும் இருக்கு அதுக்கு. ஏன்னா ஆண்டவர் சூரியனை பூமிக்கு கீழே உள்ள நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் கிளம்ப பண்ணுகிறார். அதனால நம்ம என்னதான் செய்தாலும் நடக்கிறது தான் நடக்கும். ஆண்டவர் ஒரு என்ன நியமிச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஏதோ வாழ்ந்து இருந்துட்டு போவோம் அப்படின்றதா ஒரு எண்ணம். அதாவது இந்த ஆட்டோ பைலட் போடுவாங்க. இந்த விமானத்தை எப்படி இந்த இவ்வளவு வேகத்தில் இவ்வளவு தூரம் போ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டீங்கன்னா அது கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 10 மணி நேரம் உட்காந்து பைலட் ஓடிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன, நம்ம செய்யறதை நம்ம செய்வோம். என்ன வேணாலும் நடக்கட்டும். அது நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தரின் கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக என்ன நடக்குதுன்னா, நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். எப்படி? நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தில் நிறைய சொல்லி கொடுக்குறோம். நீ எதை போடுறியோ அதை தான் வரும், நீ இந்த மாதிரி காரியங்களை செய்ய, அதை பண்ணு சொல்லி நம்ம நிறைய இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கொடுத்து, நீ எதை விதைக்கிறியோ அதுதான் வரும், நீ முன்னாடி என்ன செஞ்சியோ அதுதான் வரும், பின்னாடி இதுதான் வரும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா நம்ம செய்யாத காரியங்களை ஆண்டவர் செய்ததுனால பெற்றுக்கொள்கிறோம். இலவசமாய் பெற்றுக்கொண்டு தேவனோடு சார்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவத்தின் மூன்றாவது நிலை. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஜெயித்து விட்டார். நான் அவர் ஜெயித்து முடித்த காரியங்களிலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழுகிறேன். நான் வாழும் நாட்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காய் வாழுவேன் என்பதுதான் சரியான முறை. ஏன்னா நீங்க ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறிச்ச இடத்துக்கு பேர் என்ன? கொல்கத்தா. கொல்கத்தான்னு என்ன அர்த்தம்? மண்டையோடு. மண்டையோடுல என்ன மண்டை? சரி, மண்டையில் அவர் தலையில என்ன வச்சாங்க? முள் கிரீடம். இந்த முள் கிரீடம் எப்படி வந்துச்சு? முள் எப்படி வந்துச்சு? முதல்ல ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாபம் கொடுக்கப்படுகிறது. என்ன சாபம் கொடுக்கப்படுது? முதல்ல பெண்ணுக்கு என்ன சாபம் கொடுக்கப்படுது? நீ கர்ப்ப காலத்துல வேதனையோடு பெறுவ, நீ உன்னோட பாச நேசமெல்லாம் யார் மேல இருக்கும்? உன் புருஷன் மேல இருக்க, அவன் உன்னைய, அது சாபம். எப்படி? நீங்க ஆண்டுக்கு உங்களுடைய மனைவி ஆண்டு கொண்டீங்கன்னா அது சாபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அப்படி இருக்காது. சரியா? அசம் தான் இருக்குது. நல்லா தெரியுது. மனைவி ஆண்டு கொள்வது சாபம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு. ரெண்டாவது, கணவனுக்கு என்ன சாத்தானுக்கு என்ன கொடுக்கப்படுது? சாபம். அவருதான் தலையை நசுக்குவார். மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படுது? நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ வேலை பார்க்கணும். அதனாலதான் நிறைய பேர் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி வேலை பார்த்தீங்கன்னா சாபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நான் கஷ்டப்பட தேவையில்லை. பாச சொல்லிட்டாரு, வேர்வையே சிந்தாம நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி சாப்பிட்றேன்னு உட்காந்துடாது. அது தவறு. சோம்பேறித்தனம் சொல்றது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை சரியாக செய்ய வேண்டும், திறம்பட செய்ய வேண்டும். ஆனால் நான் சாபத்தில் வாழக்கூடாது. அது மாத்திரம் இல்லை. என்ன? நீ பூமியில் என்ன வரும்? முள்ளு வரும். இப்ப இந்த முள்ளு எங்க எடுக்கப்பட்டது? கொல்கத்தாவில் அந்த மண்டையில அவங்க வச்சதுனால உங்களுக்காக உங்களுக்கு மேல கொடுக்கப்பட்ட சாபம் மீட்டு கொள்ளப்பட்டது. இப்ப நிறைய பேருக்கு இது என்ன பிரச்சனை? நம்ம நான் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கிறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், எப்படியாவது இந்த காரியத்தை நான் வாய்க்கப்படுறேன் அப்படின்னு. இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரம் கொடுப்பேன். அப்ப ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படியே எப்ப பாரு ஒரே சோகமா பாரமாவே வர்றோம், பாரமாவே போறோம், வந்த மாதிரியே போறோமே? ஏன்? ஏன்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வந்ததுக்கு அப்புறம் போகும்போது அதே மாதிரி போகக்கூடாது. இன்றைக்கு இந்த
சபைக்கு நீங்க வந்தீங்க, போகும்போது அதே மாதிரி போகக்கூடாது. ஏன்னா எப்போ ஒரு தேவனோடு நீங்கள் இடைப்படும் போது உங்களுக்கு தெரிய வேண்டும் தேவன் எதை செய்து முடித்து வைத்திருக்கிறார், உங்களுக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், அதன் மூலமா எப்படி தேவன் சொல்லக்கூடிய காரியங்களை செய்து நீங்கள் எப்படி ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று வாழ வேண்டும். அதே மாதிரி அந்த மாதிரியே நாங்க ஆண்டவரை மாதிரி பிரதர் என்ன அவரை மாதிரி நாங்க இன்னைக்கு மாறவே மாட்டோம், நேற்று நின்று மாறாத தேவனை தரிசிக்கிறோம், அதனால நாம அப்படியே வாழ்வோம். இல்ல இல்ல, தயவு செய்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம தேவனோடு வரும்போது நமக்கு உரிய என்ன காரியம்னா இந்த தலை தான் வந்து மாறணும், நம்மளுடைய எண்ணங்கள் தான் மாறணும். அதனாலதான் நம்ம தலைச்சீரா என்று சொல்லக்கூடிய ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், நம்மளுடைய ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை பார்க்க சொல்லுது. ஏன்னா நம்ம எண்ணம் சரியாயிட்டா நம்ம வாழ்க்கை சரியாயிடும். இந்த கிறிஸ்தவத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்ன, இன்னும் நான் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பிறகு உங்களுக்கு ஆண்டவர் நல்ல யோசிக்க. இந்த மாதிரி ரிவர்ஸ்ல யோசிக்கல, எல்லாமே நீங்களே செய்து எல்லாமே நீங்களே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஆண்டவர் இல்ல. சில நேரத்தில் சொல்லுவாங்க பரிசுத்தமானவர்கள் மாத்திரம் வந்து கம்யூனியன் எடுங்கன்னு சொல்லி, பரிசுத்தம் ஏற்கனவே ஆயிட்டான அவனுக்கு ஆண்டவர். பாவிகளை ரட்சிக்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம வந்து அதை எடுத்துக்கொண்டு நம்ம வாழும் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஏன்னா அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்தம் போடுற ஆவியானவர் இல்ல, என்ன பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, நம்மள பரிசுத்தமாக்குவார். சோ அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சரியாயிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியாயிடுச்சு. அப்ப நம்ம ஆண்டவர் எனக்காக என்ன செய்து வைத்திருக்கார், அவர் எனக்காக என்ன பண்றாருன்னு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும், தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். யோவானுக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்லா தெரிந்த ஒரு பகுதி. நீங்க இதை குறிச்சு ஒரு பிரசங்கமும் கேட்டிருப்பீங்க. பட் ஆனா நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுடைய தலை எப்படின்னா கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் மாற வேண்டும். சரியா? இன்னொரு காரியம் பாருங்க, இதையும் பாருங்க. யோவான் 20வது அதிகாரத்தை நீங்க திரும்ப வேணாம், நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. இது எல்லாம் உங்களுக்கு தெரியுதுதான். ஆண்டவரை வந்து கல்லறையில வச்சிருக்காங்க. உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்னாடி அவங்க போய் யோவானும் பேதுரும் உள்ள போகும்போது, பேதுரு உள்ள போய் 2 பேர் உள்ள போய் பார்க்கும்போது 2 துணி இருந்தது. ஒன்று தலையில சுத்தின துணி, இன்னும் உடம்புல சுத்தின துணி. தலையில சுத்தின மணி என்ன வந்துச்சு, அது மட்டும் அப்படியே இருந்துச்சு. மீதி துணி தான் அந்த இடத்துல இல்லை. இப்ப நமக்கு யாரு தலை? கிறிஸ்து. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வெளிப்பட்டு விட்டார். நல்லா தெரிஞ்சோம். இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமான காரியம், நமக்கு நல்லா தெரிய வேண்டியது. அதாவது அவர் உயிர்த்தெழுந்த போது தலை வெளிப்பட்டு விட்டது, சரீரம் நம்ம எல்லாம் சரீரமாகிய சபை இன்னும் வெளிப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, நம்மளுடைய இருதயத்தை உணரவில்லை, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல என்ன சொல்றாரு, ஆனால் நமக்கோ இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த இதுல கடைசியில 16வது வசனம் என்ன சொல்லுது, நமக்கோ என்ன சிந்தை இருக்கு, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. இப்ப நமக்கு மெயின் வந்து என்ன, முதலாவது பிரதானமான காரியம் என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும், எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவன் எதற்காய் வந்தார், அதை எப்படி நம்மை மீட்டுக் கொண்டார், அதன் மூலமாய் நாம் எப்படி வாழ முடியும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோவான் 9வது அதிகாரம் 1வது அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலத்திற்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும்,
ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவன் கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். முதலாவது உங்களுக்கு சரித்திர பிரகாரமா என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் குருடனா பிறந்தான், இல்ல ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் இருந்தது, இல்ல ஏதாவது ஒரு காரியம் வந்ததுன்னா மக்கள் என்ன நினைச்சாங்க, இவன் சாபம், இவன் சாபத்துல பிறந்தவன். ஏன்னா உபாகமம் 28வது அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்தேன்னா இந்த ஆசீர்வாதம். அடுத்த 54 வசனம் என்ன? சாபம். நம்ம இந்த 14 வசனம் மட்டும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 29வது அதிகாரத்துக்கு போயிடும் இல்லையா? 54 சாபம், என்னென்னலாம் சாபம் இருக்கு, இத்தனை டீட்டெயில் இருக்கு. இதை செஞ்சா சாபம், இதை பண்ணா சாபம், இதெல்லாம் எதுக்கு? நமக்கு தேவையில்லை. நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் அடிப்போம், ஆசீர்வாதத்தை மட்டும் காலங்களில் அடிப்போம். நம்மளும் அதையே சொல்லி, உன்னை தலையாக்காமல் வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை முன்னாலும் பின்னாலும் இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை இப்படியே வளர்த்ததுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த 14 வசனத்தை மட்டும் தான் பார்த்துக்கிறோம். அது யாருக்குன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அவங்க கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா அவங்களுக்கு பூமியில சாபம். நம்ம அந்த காலத்துல இல்லை. எப்படி சொல்லுங்க? நான் அந்த காலத்துல இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜாதி. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பண்ற குழப்பம் பெரிய குழப்பம். அது நமக்கு சம்பந்தமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன மாதிரி ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். உங்க பூமியில என்னென்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நன்றாக புரிஞ்சுக்கணும். சோ இப்ப இந்த என்ன நடந்ததுன்னா, ஒருத்தன் குருடனாவோ இல்ல ஏதாவது ஒரு இதா இருந்தா சபிக்கப்பட்டவன் வந்துட்டான் பாரு, அப்படிதான் இது பண்ணாங்க. ஒரு குஷ்டரோகி யாராவது வந்தா என்ன சொல்லணும்? ஐயா தீட்டு என்கிட்ட வராதுன்னு அவன் தான் சத்தம் போடணும். எப்படி? குஷ்டரோகி நீங்க போய் தொடரணும் அவசியம் இல்லை. அவன் குஷ்டரோகி உட்கார்ந்து ஐயா தீட்டுன்னு அவன் கத்தணும். ஏன்னா அவன் தெரியாம அவனுடைய துணியோ இல்ல நீங்க அவனை தொட்டுட்டீங்கன்னா நீங்க தீட்டு. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டுல எப்படின்னா, குஷ்டரோகியை நீங்க போய் தொட்டீங்கன்னா அவன் சுத்தமாயிடுவான். அல்லேலூயா. இப்ப மாறிடுச்சு. நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அவன் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் குருடன்னா ஏதோ பெருசா பாவம் பண்ணியிருக்கான், இல்லைன்னா அவங்க அப்பா பாவம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தேவ ஜனமே இன்னைக்கும் உங்களை பார்த்தா யாராவது ஒரு சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி? இவருக்கு ஒரே கடன் தொல்லை, இவர் யாரை ஏமாத்தினாரோ அதான் போட்டு வாங்குறாங்க, அவங்க பிள்ளை சரியில்லை, அது தெரியும். அவரே அப்படியே பேச, அவர் வார்த்தையே அப்படித்தாங்க, வாயை திறந்தாருனாலே அப்படித்தான் பேசுவார். தெரியும், இப்படித்தான் நடந்தது. அவங்க அப்பா எத்தனை பேர் அடிச்சு ஏமாத்தினாரோ, இல்லை அவங்க அம்மா பண்ண தப்புகள்லாம் சிலர் நீங்களே உங்களை குறித்து ரொம்ப தாழ்வா நினைச்சுக்கிறது. நான் மட்டும் அதை செய்யாம இருந்திருந்தா, நான் மட்டும் இப்படி பண்ணாது இருந்திருந்தா, நான் மட்டும் இவரை கல்யாணம் கட்டாது இருந்திருந்தா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 40 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல 25 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? யோசிச்சுப்பாரு. சிலர் யோசிச்சு வந்து ரொம்ப சிரிக்கிறீங்க. அதாவது என்னன்னா, ஒரு கஷ்டமோ இல்ல ஒரு இதோ வந்ததுன்னா நீங்க ஒரு கடினமான ஒரு காரியத்துக்குள்ள போனீங்கன்னா சாபத்தினால இல்லை, அடுத்தவங்க சொல்லலாம், குற்றப்படுத்தலாம். ஏன்னா கேள்வி கேட்கிறவன் என்ன கேட்கிறான்? யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்சதா இல்ல அப்பா அம்மா செஞ்சதா? அது கேள்வியே பிள்ளை. ஏன்னா நமக்கு நம்மளை பொறுத்தளவு இப்ப நம்ம காலகட்டத்துல
ஏன்னா எல்லாரும் சொல்றது என்ன, யாத்திராவும் 20வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை எடுத்து நான் உன்னுடைய சாபத்தை 3-4வது தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு அது கிடையவே கிடையாது. எல்லா சாபங்களையும் அவர் மீட்டெடுத்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டெடுத்து கொண்டார். அது ரொம்ப முக்கியமான காரியம். கலாத்தியர் 3:13, கொலோசியர் 2:14 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சாத்தான எல்லா போராட்டங்களிலிருந்து முறியெடுத்து உங்களை அவர் மீட்டு கொண்டார். சாபத்துக்கும் மோசத்துக்கும் எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்து கொண்டார். இப்ப இங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன இவன் தப்பு பண்ணியிருக்கான், இல்ல நம்ம அப்பா பெருசா ஏதோ சாபம் பண்ணியிருக்காங்க, அந்த சாபம் தான் இவன் குருடனா கஷ்டப்படுறான். இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரிய வேண்டியது சம்பவத்தில், எப்படி குஷ்டரோகி ஐயா நான் குஷ்டரோகி சத்தம் போட்டிருந்தோம், அதே போல ஒரு குருடனா இருந்தா அவன் ரோட்டு ஓரமா தான் நடந்து போவான், ரொம்ப இதாக தான் நடந்து போவான். அவனை பார்க்கறவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படின்னு துப்புவாங்க. இது இஸ்ரவேல் தேசத்துல உள்ள நடைமுறையில உள்ளது. எப்படி ஒரு யூத குலத்தை சார்ந்தவங்க யூத குலம் அல்லாத மக்களை நாயின்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க, நாயின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த நாயா நம்ம ஒரு சிலர் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவத்தில் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கூட அப்படிதான் பேசியிருப்பீங்க. கடையில் கடை வச்சிருந்தீங்க, இல்லை வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா, ஆள் வச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்ன அந்த நாய் எங்கே போச்சு, இந்த நாய் எங்கே போச்சு, இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன தெரியல, நீங்களாம் நல்லா இப்பெல்லாம் நல்லா பரிசுத்தமாக்கப்பட்டுவிட்டா இது முன்னாடி கதையை சொல்றேன், சரியா? இப்போ அப்போ யாரும் சொல்றது? ஆனா அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அப்ப யாராவது ஒருத்தன் ஒரு இந்த மாதிரி ஒரு குருடனோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காரி துப்பதான் செய்வாங்க. காரி துப்பி, அதாவது இந்த மாதிரி நீ இப்படி ஒரு சாபத்தை கடந்து வந்துட்டே அப்படின்னு சொல்லி காரி துப்பக்கூடிய ஒரு காரியமா தான் இருந்தது. அதாவது அவங்க ரொம்ப கூனி குறுகலாயிரும். அந்த மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல உங்களை நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் ஃபேமிலிக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வேலைக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது, யார் பண்ணது, யாரோ ரொம்ப சொல்லிட்டாங்க, ஏதோ பய போச்சு, நம்ம ஒருவேளை அதை செஞ்சிருக்க கூடாதோ, இதை செஞ்சிருக்க கூடாதோ, இல்ல நான் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு செய்யலையோ, இல்ல நான் ஆண்டவர் கீழ்ப்படியலையோ, இல்ல நான் இதை பண்ணலையோ அதை பண்ணலையோ. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, இது உங்களை குறித்து அல்ல, இது தேவன் செய்த காரியம். என்ன யார் தப்பு பண்ணா? ஆண்டவர் சொல்றார், இது எதற்காக நடக்குதான்? தேவனுடைய மகிமையை காட்டுவதற்கு. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனை, நீங்க போய் கொண்டிருக்கிற போராட்டம், அதுல தேவனுடைய மகிமையை காண முடியுதா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கீங்களோ, உங்க குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்க பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல தேவனுடைய மகிமையை காண முடியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் என்ன? அன்றியும் எல்லாவற்றையும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். எப்படி? எல்லா காரியங்களும் நடக்கிற எல்லா காரியம் நன்மையான காரியங்கள்ல அது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றிடுவார். இன்றைக்கு நீங்க என்ன பிரச்சனையில போறீங்களோ, இல்ல உங்க பிள்ளை என்ன பிரச்சனையில போகுதோ, இல்ல உங்க குடும்பம் என்ன பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறோம், இல்ல உங்க பொருளாதாரத்துல போயிருக்கோம், இல்ல நீங்க இந்த நாட்டில் இருக்க முடியாம இல்ல இருந்து கஷ்டப்படுறது எதுவா இருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாய் தேவனுடைய மகிமைக்கு எதுவாய் தேவனால் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இப்படி செஞ்சிருக்கணும், நான் மட்டும் அதை அப்படி போட்டுதான், நான் மட்டும். தயவு செஞ்சு விடுங்க, நடந்தது நடந்து விட்டது. ஆனா இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிற பிரச்சனையிலையும் யோசிச்சு பார்க்க, ஒரு பிறவி குருடனுடைய காரியம் என்ன சொல்றாரு, இதுல தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய மகிமை வெளிப்படும். நான் ஒரு மிஷனரி வாழ்க்கையை குறித்து பார்த்தேன். ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ருவாண்டாவுக்கு இருந்தவர், அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் ருவாண்டாவுக்கு போனார். ருவாண்டாவுக்கு போய் அங்க ஒருத்தரை பார்த்து அவரை ஹோஸ்ட் பண்ணவர் ஃப்ரெட்ரிக் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கை ரெண்டையும் பின்னாடி கேட்டுட்டு அப்படியே பயங்கர சிரிப்பா, பார்த்தாலே அவர் உடம்புல
முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா. அங்க வந்து பெரிய ஆர்கனைஸ் நடத்துறாரு, பெரிய மிஷனரி ஊழியம் பண்றாரு, நிறைய பேர் அவர் மூலமா ரட்சிப்புக்குள்ள வந்திருக்காங்க, நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறார். அப்ப அவர் தான் வந்து இவர் இது பண்ணி இங்க போயிருக்காரு. இவர் எப்படி பின்னாடி ரெண்டு கையும் கட்டபடியே வந்து இது பண்ணியிருக்காரு. இவர் ரொம்ப வேகமா போய் கை கொடுத்து அப்படின்னு கை நீட்டிருக்காரு. ஆனா கை நீட்டிருக்காரு, கையை முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு மேல இல்ல அவர் கையை, இது மட்டும்தான். அப்ப இவருக்கு ஒரே இது அப்படின்னு முகம் பிடிச்சிருக்காரு. கொஞ்சம் அப்புறம் அப்படி கட் பண்ணியிருக்காரு. பார்த்தா அடுத்த கை வந்து வருது, அதுலயும் இது இல்லை. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ரெண்டு கையுமே இல்லை, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. அப்ப சொல்லும்போது சொல்லியிருக்காரு, நான் 17 வயசா இருக்கும்போது இந்த மாதிரி ருவாண்டாவில் வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த கொரில்லா தீவிரவாதிகள் வந்து பஸ் நிறுத்தி எல்லாரும் கீழே இறக்குறாங்க. அப்ப என்னைய ஒருத்தன் அதில் கண்டுபிடிச்சிட்டான் நான் கிறிஸ்தவன் சொல்லி. அப்ப உடனே சொன்னா இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி என் கையில வந்து மிஷின் கண்ணை கொடுத்து எல்லாரையும் நீ சுட்டு கொள்ளு, இல்லைன்னா உன்னைய கொண்டுருவேன்னா. நான் கொல்ல மாட்டேன், நீ என்னை கொண்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப என்ன பண்ணாங்க, ரெண்டு கையும் கட்டி நல்லா இருக்க கட்டி ஒரு மரத்துல கட்டி இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. என் கண்ணு முன்னாடி எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்டு முடிச்சுட்டு ஏன்ட்ட வந்தாங்க. ஏன்ட்ட வந்து ஏன்டா இந்த கையை வச்சுதான் நீ கொல்ல மாட்டேன்னு சொன்ன, இந்த கை இருந்தா தானே அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த கையை வெட்டினான், ரெண்டாவது இந்த கையை வெட்டினான், வெட்டினி என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா அவன் கெட்டும் போது என்னை கெட்டுனது ரொம்ப இருக்க கட்டி இருந்ததுனால ரத்தம் அவ்வளவா போல, நான் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஒரு நான் மயங்கி கிடந்த நிலைமையில என்னை எடுத்து கொண்டு போய் காப்பாற்றி இது பண்ணாங்க. என்னை ஆண்டவர் காப்பாற்றினாரு, என்னை ஆண்டவர் தொட்டாரு. நான் இந்த அனுபவம் மக்களுக்கு சொல்லணும், அதனால நான் ஒரு காரியம் செய்யணும்னு பார்த்தேன். எப்படி இந்த 17-16 வயசு டீனேஜர்ஸ் இந்த மாதிரி வந்து தேவையில்லாம போறாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சேன். அனாதையா விடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சேன். அப்படியே ஆண்டவர் இது பண்ணி இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊழியம் பண்ணக்கூடியவரா, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ரட்சிப்புக்கும் வழி நடத்தக்கூடிய, ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஒரு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவராய், ருவாண்டால ஒரு பெரிய புரட்சி பண்ணக்கூடியவராய், கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடியவராய் அவர் மாறிட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம கையை நீங்க மட்டும் அதே மாதிரி உங்க கையை வெட்டிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய பெட்டி பாட்டு நடத்திருக்கீங்க. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு, அக்கா உங்களுக்கு தெரியுமா, அண்ணன் உங்களுக்கு தெரியுமா, அவன் அப்படி வெட்டுனா இப்படி வெட்டுனா இந்த மாதிரி வெட்டுனா. இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனை தான் பேசுவோம். யோசிச்சு பாருங்க, யாரு பிரச்சனை? ஐயா, நீ என்ன பிரச்சனைக்குள்ள போனாலும், என்ன ப்ராப்ளத்துக்குள்ள போனாலும், என்ன ஒரு கஷ்டத்துக்குள்ள போனாலும் அதை என் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றக்கூடியவர். மூலமாய் தேவனுக்கு மகிமை கிடைக்கும். நீ போகக்கூடிய பிரச்சனையில, நீ செய்யக்கூடிய காரியங்கள்ல தேவன் மகிமை வெளிப்படும். ஏன்னா நீ தேவனை சார்ந்து வாழ. தேவன் உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க புரிஞ்சு கொள்வீங்க, இது தேவனுடைய மகிமைக்கான காரியம். இப்ப பிறவி குருடன் எப்படி தேவன் மகிமைப்படுவார்? பிறவி குருடன் எப்படி தேவன் மகிமைப்பட முடியும்? அவனே குருடன், அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர்றார். இப்ப அந்த குருடனை யோசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரியாது. தயவுசெய்து நல்லா ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து கற்பனை பண்ணுங்க. நீங்க அந்த குருடாவா நினைச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க, பார்க்க வந்துடும். ஓகே, செய்தி முடிக்கும்போது உங்களுக்கு பார்க்க வந்துடும். குருடனா நினைச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். உலகத்துல எத்தனை குருடர்கள் இருக்கா தெரியுமா? தெரியுமா? 38 மில்லியன் மக்கள் இருக்காங்க உலகத்துல. நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? நம்ம நாட்டுல 2,20,000 பேர் குருடர்கள் இருக்காங்க நம்ம நாட்டுல. இப்ப ஒரு நிமிஷம் குருடனா நீங்க நினைச்சுக்கோங்க, பாப்புலேஷன் கொஞ்சம் கூட்டிக்கணும். சரியா? ரோட்டோரமா நிக்கிறீங்க. இப்ப நீங்க டெய்லி தினசரி நடந்து போறீங்க. நடந்து போகும்போது என்ன எனக்கு என்ன துப்பிக்கிட்டே அவங்கள பார்த்து சபிக்கப்பட்ட ஆறாம் இந்த நான் இவன் மூஞ்சில முடிச்ச அப்படின்னு துப்பிக்கிட்டே இருக்கான். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர என்ன சத்தம் கேட்குது அவனுக்கு? அதே சத்தம். இப்ப நிறைய பேரு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை ஆண்டவர் அடிப்பாரோ, ஆண்டவர் என்னை இது பண்ணுவாரோ, அது பண்ணுவாரோ. நிறைய பேர் அதான் பயம், ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பயம். ஐயோ, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணா எப்படி ஆண்டவர் கேட்பாரு,
சொல்றாரு, நான் செஞ்ச பாவம்லாம் உங்களுக்கு தெரியாது, இதாயிருச்சு அதாயிருச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. ஹலோ, நீங்க நல்லா போய் இந்த லூக்கா 15வது அதிகாரத்துல இந்த கெட்ட குமாரன் கதையை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லாவற்றையும் தொலைத்து கொண்டுதான் அப்பாட்ட வரும்போது என்ன, அவன் தூரத்துல இருக்கும்போது அவர் அவனை கண்டு அவனை நோக்கி ஓடி அவனை கட்டி பிடித்து விடைவிடாமல் முத்தம் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்களை குறித்து நீங்க அதே மாதிரி யார் குற்றப்படுத்தி இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்ல உறவுக்காரங்களோ இல்ல உங்க சபையிலையோ இல்ல யார் உங்களை குற்றப்படுத்தி இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, வா, தேவனோடு இடைப்படு, தேவனோடு ஓடி வா, தேவனோடு சேர்ந்து கொள், தேவனோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுங்க. அதுதான் தேவனுக்கு விருப்பமான காரியம். ஏன்னா தேவன் என்ன சொல்றார், நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன். இப்ப அவனுக்கு கேட்கிற சத்தம் என்ன, போச்சு துப்ப போறான், இவனை ஒருத்தன் துப்ப போறான், யாரோ ஒருத்தன் என்னை துப்ப போறான். ஆண்டவர் சொல்றார், என்ன உன்னை சாபம் நினைக்கிறியோ அதையே ஆசீர்வாதம் மாற்றக்கூடிய, எது உனக்கு சாபம் நினைக்கிறியோ அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். எது உனக்கு பிரச்சனைன்னு போச்சோ அதையே ஆசீர்வாதமா மாற்றக்கூடியவர் தான் என் அருமை தேவன். அல்லேலூயா. என்ன பண்றாரு, தூப்பி அதுல இருந்து ஒரு இதை பண்ணி அவன் கண்ணுல போட்டு, அவன் ஏற்கனவே குருடு, சும்மாவே கொள்ள கண்ணு, இதுல தலைவர் வேற என்ன பண்றாரு, இன்னும் களிமண்ணை பூசி எல்லாம் போயிட்டு எங்க போடுறாரு, சீலோவாமுக்கு போப்பா அப்படிங்கிறார். இவர் பண்ணின இடத்துக்கும் சீலோவாமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மைல் தூரம். அவன் அந்த நகரத்துக்குள்ளாக வழியா நடந்து போகணும். இவன் அந்த நகரத்து வழியா உள்ள நடந்து, யோசிச்சு பாருங்க, கண்ணு ஏற்கனவே கபோதி, இதுல வேற மண்ணை வேற பூசி விட்டாரு. பூசிட்டு இதை போய் நீ போய் கழுவு. சில பேர் இல்ல, நீங்க ஆண்டவர்கள் கேட்கும் போது அப்படித்தான் தோணும். எப்படி, ஆண்டவரே என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தொழில் அப்படிங்கும் போது என்ன ஆகும், இருக்க குருட்டுத்தனம் போகாம இன்னும் கொஞ்சம் அள்ளி அமுக்கி உங்களை உள்ள குழிக்குள்ள அமுக்கி இறக்குற மாதிரியே தோணும். சில வேளைகள் அப்படித்தான் நடக்கும். ஏன் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் தோணும். கவலையே படாதீங்க, உங்களை அனுப்பிச்சிருக்கிறார். எங்க சீலோவாம்னா என்ன அர்த்தம், அனுப்பப்பட்டவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, யோவான் 20வது அதிகாரம் 21 சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா எப்படி அனுப்பிச்சார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ, பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலமாய் அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுது, God anointed Jesus of Nazareth with the Holy Spirit with power. என்ன வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் எங்க எல்லா இடங்களும் சுற்றி திரிந்து நன்மை செய்பவராய் இருந்தார். எப்படி, அதை போலதான் உங்களையும் இன்னைக்கு தேவன் அனுப்பி இருக்கிறார். இப்ப உங்களுடைய காரியங்கள் என்ன சொல்றாரு, போய் எங்க கழுவ சொல்றாரு, தண்ணீர் சூலவாம் குளத்துல கழுவ சொல்றாரு. இன்றைக்கு தண்ணி நமக்கு என்ன, பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் கண்களை திறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை, மன கண்களை திறக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், என்ன மாதிரி காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் என்பதை தேவ ஆவியானவர் உங்களுடைய மன கண்களை திறக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அது திறக்கும் போது உங்களுக்கு புரியும், என்னத்துக்காக நான் இவ்வளவு காலம் குருடனா அடைஞ்சேன். சிலர் கிறிஸ்தவத்துல இருந்தாலும் இந்த கண்ணு திறந்திருக்கு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால இன்னும் குருடனா கட்டு தருமாறியே வாழ்ந்துருக்காங்க. கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் இன்னும் அப்படிதான், என்ன நடக்குதுன்னே தெரியல பிரதர், அப்படிங்கன்னா குருடாதான் இருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, என்ன குருடாதான் இருக்கீங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்துல போறேன், எனக்கு என்னன்னே தெரியல, என்ன குருடா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுடைய மன கண்களை திறக்க வேண்டும். ஏன்னா இந்த குருடனுக்கு என்ன பண்ணாரு, நீ போய் கழுவு, அப்போது உன் கண்கள் திறக்கலாம். போய் கழுவுன மாத்திரத்தில் என்னாச்சு, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
இன்றைக்கு நீங்க கிறிஸ்தவத்தில் வரும்போது, கிறிஸ்தவத்தில் வாழும்போது எப்படி வாழணும்? தயவு செய்து நன்றாக சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னும் நாங்க போன மாசம் தாய்த்து கொடுக்கல பாஸ்டர், அதனால இந்த மாசம் எங்க கார் ரிப்பேர் ஆகி போச்சு. கேட்ட மாதிரி இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல நாங்க இது செய்யல பாஸ்டர், அதனால இதாகி போச்சு. இல்ல நாங்க அது, ஐயா நீங்க நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்மகிட்ட கொடுத்து தான் வச்சிருக்கிறார். நீ நல்லா போய் வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. சோ இப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அழைப்புக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்களையும் செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள், நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். அந்த கண்கள் திறக்கப்படுவதற்கு உங்களுக்கு ஆவியானவர் வேண்டும். நீங்க நல்லா தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்க முடியும். 2 பேதுரு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1ஆவது அதிகாரம் 2, 3, 4 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருந்ததுமன்றி இச்சையினால் உலகத்தினுடான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது செய்தியா எடுத்து உங்களுக்கு சொன்னா இது ஒரு 3 நாள் வேணும். பட் ஆனா நீங்க போய் நல்லா பாருங்க. 2 காரியம், இந்த 3 வசனங்கள் 2 காரியம் என்ன? உங்களுடைய நீங்க அவரை அறிகிற அறிவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், என்னவாய் உங்களுக்கு தேவனாய், எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஏன்னா நீங்க கிறிஸ்தவத்தில் நீ செய்ய இல்ல, எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நல்லா தெரிஞ்சவங்க, இதான் ஒரு பெரிய வித்தியாசம். அவர் செய்து முடித்த காரியங்கள்ல நின்று நம்ம செய்யக்கூடியதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா அவர் அறிகிற அறிவிலே தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சிலவற்றை எல்லாம் எல்லாம்னா என்னங்க? எல்லாம்னா எல்லாம் தான். எல்லாம்னா எல்லாம் தான். இதுக்கு நீங்க கிரேக்க மொழி வார்த்தையோ இல்ல எபிரேய மொழி வார்த்தையோ இல்ல பைபிள் கண்காடன்ஸோ எதுவுமே தேட தேவையில்லை. எல்லாம்னா எல்லாம் தான். அதுல உங்க வேலை உண்டு, அதுல உங்க மனைவி உண்டு, அதுல உங்க பிள்ளை உண்டு, உங்களுக்கு என்னென்ன ஜீவனுக்கும் உங்களுடைய உடல்நலம் எல்லாமே அதுல இருக்கு. எல்லாவற்றையும் எங்க கொடுத்திருக்காரு? அவர் கொடுத்திருக்காரு. எதுல? அவரை அறிகிற அறிவில. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவனை அறிந்து கொள்கிற அறிவில தான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ உங்களுடைய ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்கோ என்னென்ன வேணுமோ அது எல்லாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அது எப்படி தெரியும்? அவரை அறிகிற அறிவில தான் உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, 4வது வசனம் பாருங்க. இச்சையினால் உலகத்திற்கான கேட்டுக்கு தப்பி மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கு. இப்போ கேட்டுக்கு தப்பணும், தீமைக்கு தப்புகிறது. அது எங்க இருக்கு? ஆண்டவருக்கு தான். உங்களுடைய சாபங்களிலிருந்து நீங்க மீட்கப்பட்டீங்க. உங்களுக்கு எதிரான எல்லா காரியங்களிலிருந்து மீட்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அவரை அறிந்து கொண்டீர்களானால், கிறிஸ்து எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டீர்களானால்,
கிறிஸ்து உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் ஜீவனுக்கும் பக்தி மார்க்கத்திற்கும் தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் கொடுத்து விட்டார் என்று தெரிஞ்சுக்கணும். நான் நேற்று லாட்வியா ரீகால ஒரு ரிவைவல் மீட்டிங்ல பேசுறதுக்காக அங்க ஒரு 3-4 வருஷமா நான் இதுக்கு போயிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சாட்சி தான். இந்த மெசேஜ் சரியா செய்வாங்க சொல்றேன். அங்க ஒரு சகோதரி வந்து சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அபியூஸ் ஆகி நிறைய அவங்களை வந்து தவறாக உபயோகப்படுத்தி தாய் தகப்பனாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் எப்படியோ படித்து ஒரு லாயராக இருந்தார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது வந்து அவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஆண்டவர் காட்டுறாரு, நீங்கள் வந்து நிறைய பிள்ளைங்களை எடுத்து வச்சு அவங்கள படிக்க வைக்க போகிறீங்க, ஒரு அனாதையில் தொடங்க போகிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆமாம், அதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், நான் ரொம்ப பிரயாசப்பட்டு என்னென்னமோ காரியங்கள் செய்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. போன வருடம் போகும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாம் செஞ்சேன், ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், இப்போ நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு இடம் இல்லை, எனக்கு காசு இல்லை, இவ்வளோ பிரச்சனை அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் அழைத்தால் காரியங்களை கொடுக்காம உங்களை அனுப்பவே மாட்டார். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார், நீங்கள் அவர் அறிகிற அறிவில் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு நான் ஜாப் பண்ணும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போனீங்கன்னா, இந்த மாதிரி ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவங்களே உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த போன வருஷம் சொல்லும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் வந்துடும், நீங்கள் வந்து செய்வீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிறைய பிள்ளைங்களை வச்சு பராமரித்து எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அவங்க கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியில் எது நடந்து ஆர்கனைஸ் நடத்தி இப்போ நான் தடவை போகும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். 100கணக்கான பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் வாலிப பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து ஆண்டவரை ஆராதிச்சு அவங்க வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழக்கூடியதாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா தயவு செஞ்சு கேளுங்க, நான் என் சுய முயற்சியில எவ்வளவோ காரியம் பண்ணேன், நான் வந்து லாயரு, நான் நிறைய காசு சம்பாதிச்சேன், எனக்கு நிறைய கவர்மெண்ட்ல கனெக்ஷன் இருக்கு, எங்க நாடு சின்ன நாடு, அதனால நான் எந்த மினிஸ்டர் வேணாலும் பேச முடியும், அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு, எல்லாம் வந்து நான் பண்ணி என்னால செஞ்சு பார்த்தேன், எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, எப்பவும் கஷ்டத்துல தான் இருந்தேன், எப்பவும் காசுக்கு சாப்பாடு போறதுக்கு இது பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன். ஆனா என்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், அந்த ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அன்றோடு என் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்றைக்கு நான் 3 மடங்கு அதை விட அதிகமா பிள்ளைங்க வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 10 மடங்கு அதை விட அதிகமா காசு செலவு பண்றேன். ஆனா என்ன, ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோட மக்களோட வாழ்க்கை மாற்றப்படுவதை நான் பார்க்கிறேன். என்ன நடந்தது? அதே ஆள், அதே ஊழியம், ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நன்மை சகோதரனே சகோதரி, மோசேயை வந்து ஆண்டவர் அழைக்கும் போது அவன் கையில் என்னதான் கொடுத்தாரு? ஒரே ஒரு தடி தான் கொடுத்தாரு. ஐயா 30 லட்சம் பேரை 40 வருஷம் வனாந்திர பாதையில கூட்டு போறதுக்கு எவ்வளவு காசு வேணும் தெரியுமா? எவ்வளவு சமயக்காரன் வேணும் தெரியுமா? எவ்வளவு தண்ணி வேணும் தெரியுமா? எவ்வளவு வேணுமா? என்ன ஆண்டவரே நீங்க வேண்டாம் ராஜா, ஒரு தடி போதும். உன் கையில என்ன இருக்கு? உன் கையில என்ன இருக்கு? அவ்வளவுதான். இன்றைக்கு நம்ம கையில் என்ன இருக்கு? அவருடைய வார்த்தை தான் இருக்கு. வார்த்தையாகி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் அறிகிற அறிவுல நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை என்ன வாழ்வீங்க? நான் சாபத்தில் இல்ல, நான் ஒன்று பாவத்தில் இல்ல, நான் வந்து ஒரு பரிசுத்தவானாய் ஆண்டவரை அறிந்து கொண்ட அறிவுல நான் அவருடைய பிள்ளையாய் நான் விதைக்கிறத மாத்திரம் இல்ல, நான் விதைக்காத காரியங்களை நான் வாழ்வேன்னு சொல்றேன். உபாகம புஸ்தகத்தினுடைய மொத்த புஸ்தகத்தினுடைய செய்தியை சொல்லணும்னா 2 வரி தான். நீ போற ஊர்ல என்ன நடக்கும்? எல்லாமே அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஆனா எல்லாமே என்ன நடக்கும்? லேசா நடக்கிற மாதிரி, இயல்பா நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனா அது வந்து அதிசயமான காரியங்கள். அதனால நீ ஆண்டவரை மறந்துடாத. இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, யோசிங்க. நீங்க எல்லாம் நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய அதிசயம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நல்ல மைண்டோட இருக்கிறீங்க.
உங்களால நல்ல சிந்தனையோட உட்கார்ந்து முடியும். இது என்ன இதுக்கு ஒரு பெரிய சோகம். நன்றி சோகம். நீங்க எல்லாரும் உங்க கை காது கேட்குது, உங்களால பார்க்க முடியுது, அது ஒரு பெரிய அதிசயம். ஆனா நீங்க நம்ம என்ன எடுக்கிறதுல அது அதிசயம் நினைக்கிறது. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க சத்தம் போட்டு அழுகும்போது நீங்க என்ன, இது ஒரே நொய் சண்டை போட்டுட்டே இருப்பா, அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இது சனிய நாட்டை இப்படி எப்ப பாரு. ஆனா நீங்க உங்களுக்கு தெரியாது, ஒரு பிள்ளை பெறாம கஷ்டப்படுற ஒரு அம்மாட்ட போய் கேட்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியாது. நீங்க தவறிடுறீங்க, அதை புரிந்து கொள்ள தவறிடுறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா காரியமும் நன்மையான இழிவான காரியம் எல்லாமே என்ன ஒரு அதிசயமா செய்யப்பட்டது. அதை அறிந்து கொள்கிற அறிவுல நீங்க தேவன் யாரும் புரிஞ்சு கொள்வீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அழைத்திருக்கிறாரோ, உங்களுடைய ஜீவனுக்கும் உங்களுடைய தேவ பக்திக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாம் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று அறிந்து கொண்டு அவர் அறிகிற அறிவுல நீங்க முன்னேற ஆரம்பிங்க. நான் சாபத்தில் இல்லை ஐயா. அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரே ஒரு காரியம் சொல்லிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருக்காகவும் ஆண்டவர் சாவல, உங்களுக்காக செத்தார். அவங்க யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வாழல. உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு 24 மணி நேரம் 365 நாளைக்கு எப்பவும் ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவர் அறிகிற அறிவுல நீங்க எப்படி வாழ வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். மாம்சமான கண்கள் திறந்திருக்கலாம், இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இந்த யோவான் 9வது அதிகாரத்துல ஒரு குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க. ஆமா ஆண்டவரே, என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டோம். நான் இனி யாரும் தெரிய வேண்டும். நான் போகக்கூடிய பாடுகளில் எனக்கு எதற்காக எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று எனக்கு தெரிய வேண்டும் சொல்லி நீங்க பாருங்க. எல்லாரும் கண்களை முடிச்சோம். என்ன ஒரு காரியம் நீங்க எப்படிப்பட்ட காரியத்துல நீங்க போயிருந்தாலும் சரி, உங்களுடைய பாடுகள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்படுற போராட்டங்கள் மத்தியில் போய் கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் மகிமை வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறக்க சுவாமி. என்னுடைய